இப்போ வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு, அதுக்கப்புறம் சரஸ்வதி இருக்காங்க. இந்த மாசம் அடுத்த மாசம் ஏதாவது ஸ்பெஷலா அவங்களுக்கு வராதா? இந்த மாசம் பார்த்தோம்னா அதாவது ஆடி முடிஞ்சு ஆவணியில ஆவணி மூலம் அப்படின்னு ஒரு திருநாள். இது வந்து பண்டிகை எல்லாம் கிடையாது. வந்து சுவாமிக்கு வந்து விருந்தெல்லாம் படைச்சு அந்த மாதிரி கிடையாது. ஆவணி மூலம்ங்கிறது வந்து ஒரு பூஜை பண்ணி செய்யறது. இது யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா சிவனுக்கு மெயினா, அதுக்கப்புறமா ஆஞ்சநேயருக்கு இருக்கு, நீ கேட்ட சரஸ்வதிக்கு இருக்கு. நீ கேட்டது சரஸ்வதிக்கு ஆஞ்சநேயருக்கு முதல்ல வந்துருவா. ஆஞ்சநேயரோட நட்சத்திரமும் மூலா நட்சத்திரம். சரஸ்வதிக்கும் நட்சத்திரம் வந்து பார்த்து மூலா நட்சத்திரம். இவா 2 பேருக்கும் இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெஷல்லா பூஜை பண்ணி அவ 2 பேரையும் சீரும் சிறப்புமா கொண்டாடலாம். இப்ப சிவனுக்குன்னு சொன்னேன்ல இந்த ஆவணி மூலம் அப்படின்னு, இந்த ஆவணி மூலம் ஏன் சிவனுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நேரம் நம்ம அப்படியே கொஞ்சம் மதுரைக்கு போயிட்டு வரலாம். மதுரை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற கோவில்கள்ல என்னன்னா ரொம்ப சீரும் சிறப்புமா கொண்டாடுறது மதுரையில தான் அப்படின்னு. மீனாட்சி அம்மனோட இதுல பார்த்தோம்னு சொன்னா, இந்த சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 64 திருவிளையாடல்கள் இருக்கவருக்கு. இந்த திருவிளையாடல்லையே பார்த்தோம்னா நிறைய வந்து பரியாக்கின ஒரு விஷயம் சொல்லுவான். சிவபெருமான் என்ன பண்ணார், மாணிக்க வாசருக்காக காட்டுல இருக்கிற நரி எல்லாத்தையும் பரியாக்கிறது. பரினா குதிரை. என்ன பண்ணிட்டாருன்னா அத்தனை நரியும் வந்து பரியாக்கி இந்த அரிமத்தின பாண்டியன் அப்படிங்கிட்ட வந்து சொல்லிட்டார். திருப்பி அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பரியாக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி இதெல்லாம் நரியாயிட்டு உனக்கா கோபமான கோபம். அந்த கோபத்தோட எக்ஸ்டென்ஷனா அதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, திருவிளையாடல வந்து இந்த குதிரையெல்லாம் வந்து சொன்னல நிறைய திருப்பி மாறிடுது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மன்னனுக்கு வந்து கோபம் வந்தது அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வைகை ஆத்துல வந்து வெள்ளப்பெருக்கு வந்தது. அந்த வெள்ளப்பெருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் வந்து அந்த ஏரியை வந்து அது என்ன சொல்றது, அந்த வெள்ளத்தை அடைக்கிறதுக்கு ஒரு அணை மாதிரி கட்டி அது வெள்ளம் வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மன்னன் வந்து ஒரு உத்தரவு போட்டான். எல்லாரும் ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்தும் ஒரு ஆள் போய் அங்க வந்து அந்த அந்த இடத்த வந்து அடைக்கணும். தண்ணி வெள்ளப்பெருக்கெல்லாம் வராம இருக்கிறதுக்காக அடைக்கணும். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த மதுரையில வந்து வந்தியங்கிழவின்னு ஒரு கிழவி இருந்தா. இந்த வந்தி அம்மைன்னு சொன்ன இல்லையா, ஒரு ஏழை பாட்டி. இந்த பாட்டி வந்து தனியா போய் என்ன பண்ணணும்னா, அவளோட பாட்டுக்கு அவ போய் வந்து அந்த இடத்த அடைக்கணும், வேலை செய்யறதுக்கு போகணும். இவ்வளோ பாட்டி. இவளோட வேலை என்னன்னா, நீங்க புட்டு புட்டுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பேரு பிட்டு அப்படின்னு பேரு. ஓகேவா? அந்த பிட்டை வந்துதான் என்ன பண்ணுவானா டெய்லி அவளோட வியாபாரம், அதாவது அவளுக்குன்னு ஒரு வயிற்று பழப்புன்னு சொல்றோம்ல, அந்த பிட்டை பண்ணி தான் என்ன பண்ணுவானா எல்லாருக்கும் கொடுத்து அதுல இருந்து வர காசுலதான் அவன் ஓட்டின்னு இருக்கா. காசும் கையில கிடையாது. இவளுக்கு யாரான ஒருத்தர் கூட்டு வேலை செய்யறனா அவளுக்கு காசு கொடுக்கணும்ல அந்த பாட்டி. அதனால ரொம்ப பாவம். என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு யாராலும் வேலை செய்யறதுக்கு வரமாட்டாங்களா சிவனே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவானா, டெய்லி அவ பண்ற பிட்டை முதல்ல சுவாமிக்கு சிவனுக்கு நிவேதியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுப்பா. சுவாமி என்ன பண்ணாருன்னா, இந்த வந்தியங்கிழவிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணார், நேர வந்து ஒரு வேலை செய்யற ஒரு ஆள் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்துட்டார். வந்து என்ன பண்ணினாருன்னா, பாட்டி நான் போய் உனக்கு பதிலா வேலை பண்றேன், நீ எனக்கு என்ன கூலி தருவ அப்படின்னு கேட்டார். பாட்டி சொன்னா, என்கிட்ட காசெல்லாம் கிடையாதுப்பா, இந்த பிட்டு வேணா கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட என்ன பண்ணானா, பிட்டுங்கிறது நீளமா இருக்கும்ல, ஆனா அந்த நம்ம வந்து கேட்டோம்னா சிவபெருமான் நேர விஷயம் அதெல்லாம் பாட்டிக்கு தெரியாதுல்ல. அவருக்கு என்ன பண்ணிருப்பான்னா, இந்த உதுந்த புட்டு இருக்கும் பாரு, புட்டு கொஞ்சம் உதிர்ந்துரும்ல, அந்த பிட்டை வந்து என்ன பண்ணானா அவருக்கு வந்து கொடுத்து, இதான்பா என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அழகா சுவாமி சிவன் என்ன பண்ணார், ஜம்முன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அவரோட நேர போய் வந்து அந்த இதுல வந்து அடைக்கிறதுக்கு போனார். அடைக்க போகும்போதானோ ஒழுங்கா வேலை பண்ணிருக்கலாமோ, அத வந்து ஒழுங்கா வேலை பண்ணல. இவர் ஒரு ட்ரிக் பண்ணார், வேலையை சும்மா ஸ்லோவா செய்யற மாதிரி. அப்ப ராஜா என்ன பண்ணாரு, எல்லாரும் ஒழுங்கா வந்து வேலை பண்றாளா அப்படின்னு பாக்கிறதுக்கு வந்தார். பாக்கிறதுக்கு வந்த போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சிவன் வேஷத்துல இருக்காரு பாரு, இவர் சரியா வேலை பண்ணலன்னு தன்னோட பரம் இருக்கு பாரு, இந்த பெரம்பால முதுகுல ஓங்கி ஒண்ணு வச்சார். வச்சா அடி வச்சோன்னு இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அப்படியே என்ன ஆயிட்டுனா முதுகுல செவந்து போய் எல்லாருக்கும் அடி விழுந்துட்டு. ஏன்னா அவருக்கும் வந்துருது. வந்துதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, என்ன இப்படி எல்லாருக்கும் அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த கிழவிக்கோசரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, இப்ப நான் சொன்னல இந்த கதைய,
இது எல்லாமே அந்த மீனாட்சி அம்மன் கோவில்ல அன்னைக்கு நடிச்சே காமிப்பா. இதையே வந்து அப்படியே ஒரு ட்ராமடைஸ் பண்ணி ஒரு நாடகமா பண்ணி காமிப்பா. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஆவணி மூலம்னு சொன்னல அந்த நாள்லதான் நடந்திருக்கு. அன்னைக்கு நாமளும் என்ன பண்ணலாம், நம்ம அதுலயும் பிட்டு பண்ணி வந்தியங்கழுவின்னு நினைச்சுட்டு சிவனுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதோடு இல்லாம நீ கேட்டல்ல ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு, ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரம் தான், அவருக்கு உண்டான என்ன பண்ணலாம், அந்த அழகான உளுந்து வடை, ஆஞ்சநேயருக்கு ஸ்பெஷல் வடை இருக்கே அது கூட அவருக்கு பண்ணி கொடுக்கலாம். சரஸ்வதிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கருப்பு கொண்டகல்ல நைவேத்தியம், கருப்பு கொண்டையில ஒரு சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். சரஸ்வதி ஸ்லோகம் சொல்லலாம், ஒரு ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லலாம். சரஸ்வதிக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, என்ன ஸ்லோகம் சொல்லுவோம், சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா அப்படின்னு. அதே மாதிரி சகல கலாவலி மாலைன்னு ரொம்ப அழகான ஸ்லோகம் இருக்கு. அந்த தமிழ்ல உள்ள ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லி சரஸ்வதிக்கு கொண்டாடலாம், ஆஞ்சநேயருக்கு கொண்டாடலாம், சிவனுக்கு பிரீத்தி பண்ணலாம். ஆவணி மூலத்தை மிஸ்ஸே பண்ணக்கூடாது.